நேரடியாக வந்தா எப்படி மறைமுகமா நேரடியாக போட முடியாது. அதெல்லாம் கேஸ்னா கேஸ் தான். இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தேர்தல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியல. ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, துரதிருஷ்டமா கையில் கிடைச்சிட்டு இங்க நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல் சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தல் இங்கதான் நடக்குது, டெல்லியில் நடக்குது. புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பிரதான எதிர்கட்சி. ஆனா அவருக்கு எங்க கட்சி மேல எது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது, சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தோம். அதனால எங்க மேல எதுவுமே விமர்சனம் பண்ண முடியல. அதனால அவருக்கு கிடைச்ச தகவல் படிதான் சொல்றாரு ஒழிய எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத காரணத்தினால ஏதோ பேசிட்டு. அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை எப்ப வெளியிட போறீங்க? அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிக்கும் போது சொல்றேன். அவர் நினைச்சாங்க பரிதாபமா இருக்குது. இப்ப நிதி கட்ட போற ஐசா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிகையாவது போட்டீங்களா? தயவுசெய்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 20 நாள் காங்கிரசும் திமுகவும் போராடிட்டு வார்த்தை பத்திரிகை ஊடகத்தில் கெஞ்சாத கொடுமைய கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது கேக்குறீங்களா? எங்க பையன் எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளவு கேவலம். ஒரு அறிக்கை இனி ஒரு அறிக்கை மாத்தி மாத்தி அறிக்கை விட்டு இருந்தாங்கல்ல. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடை வைக்கலையே. அண்ணா திமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சிருக்கீங்க. இல்லாத கேள்வி கேட்கறீங்க சார். எதிர்கட்சியா இருக்கும் போதும் கேட்கறீங்க, ஆளுங்கட்சியா போது இருக்கிறீங்க. ஆனா திமுக மட்டும் ஒண்ணுமே கேட்கறதில்ல. தீவிரம் பாலியல் நடக்காத நாளே இல்ல. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாத மேடை வைக்கிறீங்களா? நான் 3 நாளைக்கு பத்தி பாத்தீங்கன்னா கொமராவளயத்துல வீதியில விளையாடிட்டு இருக்கிற சிறுமிய 7 வயசு சிறுமிய ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் கொண்டு. அதை பத்தி என்ன நடக்குது? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராங்கத்துல ஏண்டைக்கு ஒரு 14 வயசு மதிக்கத்துக்கு ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் பண்றாங்க. பாலியல் நடக்காத நாளே இல்ல. கூட தூத்துக்குடியில் வந்து சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடகம் ஏன் இதை வந்து முழுமையா விளம்பரம் செய்ய மாட்டேங்க? சிந்தித்து பாருங்க. பத்திரிகையிலேயே ஊடகமே அண்ணா திமுகவை இறக்கி போடுறதுதான் தொடர் கதையா இருக்குது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கிளீனா இருக்குது. எங்க கூட்டணி சிறப்பா இருக்குது, அற்புதமா இருக்குது. எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். அண்ணா திமுக தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கும். நன்றி.